டு ஷேர்ஸ்கி துனியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பணியாரம் குழம்பு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கருணக்கிழங்க இந்தமாரி அதை ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வேக வச்சு தான் நம்ம ஆணத்தில் போட்டால் அது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அது கூடவே நான் 3 முட்டையும் சேர்ந்து வேக வச்சுக்கிறேன். முட்டை பணியாரவங்க சாப்பிடாதவங்க இந்தமாரி வேக வச்ச முட்டை ஆணத்தில் போட்டால் அவங்களுக்கு இதை கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதையும் ஆப்ஷனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அண்ட் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி சைஸ்க்கு அளவு புளியை நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், உளுந்து, வெந்தயம், கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 4 மீடியம் சைஸ் ஆனியனை தின் ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் எடுத்துக்கோங்க. இதில் சின்ன டிப்ஸ் என்னென்னா, இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக நீங்கள் குக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதில் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் 2மே போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதை லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகி அதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா. இதில் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் மட்டும் போடுங்க, கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க எல்லா மசாலாவும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். இதில் கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போதும். மீடியமாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி இந்த மாதிரி தின் ஸ்லைஸஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நீங்கள் அரைச்சி டொமேட்டோ பியூரியாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கவர் பண்ணி விட்டுருங்க, தக்காளி நல்லா குக் ஆகிற வரைக்கும். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இது எதுக்குன்னா இது குழம்புல போடக்குள்ள அதோட பிசுபிசுப்பு தனமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் எடுத்து வச்சுங்க. சேம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லி, ஆனியன் புர்ஜிக்கு கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணிக்கோங்க. இது 2மே அதே எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறம் போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது முட்டை பணியாரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கடல மாவு ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாகவும் ப்ளஃபியாக வரதுக்காக நம்ம கடல மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கடல மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ எக்கு வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டிக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை போட்டு நல்லா அதை பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் 2 முட்டை போட்டிருக்கேன். இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி போடுங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வதங்கினோடனே அந்த முட்டை பீட் பண்ணி வச்சுக்கோங்கள அதில் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வேகிறதுக்காக முடி வச்சுருந்தோம்னா அது குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்து தக்காளி நல்லா குக் ஆகி எண்ணெய்லாம் செப்பரேட் ஆனதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தோம்னா அதை கரைச்சி புளியோட தண்ணி மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் புளியோட தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். ஸோ இதை நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு செப்பரேட்டாக வந்ததுக்கப்புறம் கருணக்கிழங்கு வேக வச்சுருந்தோம்ல அந்த கருணக்கிழங்க இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியெலாம் நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். கருணக்கிழங்கையும் வெண்டைக்காயும் நம்ம லைட்டாக வதக்கி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டுடலாம். இப்போ குழி பணியாரம் பண்ணுற பேன் இருக்கும்ல அதை லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் இல்லை கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டு நீங்கள் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 சைடு குக் ஆகிற வரைக்கும் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணி அதில் கொஞ்சமாக சோம்பு போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்ல அதை 1 சைடு குக் ஆனோடனே இன்னொரு சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ குழம்புல போட்ட காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை இதை மேலேருந்து ஊற்றிக்கோங்க. ஸோ தேங்காய் ஊற்றி அந்த ஜார்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி அலசி அதுலேயும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா தண்ணி இது நல்லா திக்காக இருக்கா, இது இன்னும் கொதிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை விட்டுருங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பணியாரம் ரெடி பண்ணி வச்சுருக்கோமா, முட்டை பணியாரம், அதையும் எல்லாத்தையுமே இதில் 1 பை 1 உடையாமல் பார்த்து மெதுவாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு சால்ட்டு, ஸ்பைசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காது. இதை கவர் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வர வரைக்கும் ஃபாஸ்ட்டில் வச்சு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வச்சாலே போதும். நம்ம குழம்பு ரொம்ப ஈஸியாக அண்ட் சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா? இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு என்னோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஹாவ் எ குட் டே.